ஒருத்தன் பழைய கட்டடத்தை பார்க்குறதுக்காக போயிட்டு இருந்தான். அப்போது நில் எங்கேயும் நகராதே அப்படின்னு ஒரு குரல் வந்துச்சு. என்னடா அது நெல் எங்கேயும் நகராதேன்னு ஒரு குரல் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே உறைஞ்சி போய் நின்னான். நின்று அடுத்த நொடியிலேயே அவன் ஒரு 4 ஸ்டெப்பு முன்னாடி உள்ள செவர் இடிஞ்சு விழுந்தது. எனக்கு அப்படியே ஷாக்காயிடுச்சு. அப்பா நல்ல வேலை, அந்த குரல் நம்மளை காப்பாற்றுச்சு அப்படின்ட்டு அடுத்த நாள் பஸ் ஏற போயிருந்தான். நெல் இந்த பஸ்ஸில் ஏறாத அப்படின்ச்சு. இவன் அதே மாதிரி அந்த பஸ்ஸில் ஏறல. அடுத்து வர பஸ்ஸில் ஏறினான். கொஞ்சம் தூரம் போனப்போ பார்த்தா அந்த பஸ்ஸு கவுந்து கிடந்தது. இவன் முதல்லையே ஏறணும்னு நினைக்கிற பஸ்ஸு கவுந்துருந்தது. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், யாரா நம்மளை இவ்வளோ ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றுறது அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சான். அப்போ ஒரு குரல் வந்தது, நான் தான்ப்பா உன்னுடைய காவல் தெய்வம் அப்படின்ட்டு. உடனே இவன் சொன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணும்போது நீ எங்கே போயிருந்த, அப்போ நீ காப்பாற்றிருக்க வேண்டியதானே அப்படின்னு. ஒரு ஆசிரியர் விலங்கியல் பாடம் நடத்திட்டு அடுத்த நாள் நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க, அது சம்மந்தமாக கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லி ஒரு மாணவன் என்ன பண்ணால் நல்லா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து விடிய படித்தான். படிச்சுட்டு அடுத்த நாள் கிளாஸுக்குள்ளே வந்தான். வந்த உடனே பறவைகள் லைனாக வச்சு அது மேலே ஒரு போர்வையை வச்சு முடிந்தார். வெறும் அதனுடைய கால்கள் மட்டும் தெரிகிற மாதிரி, பறவைகளுடைய கால்கள் தெரிகிற மாதிரி வச்சுருந்தார். அப்போ ஆசிரியர் மாணவர்களை கூப்பிட்டு இந்த பறவையினுடைய கால்களை பார்த்து அதனுடைய பெயரை சொல்லணும் அப்படின்னார். சரின்னு சொல்லி இந்த மாணவனையும் கூப்பிட்டு இந்த பறவையினுடைய காலை பார்த்து பெயரை சொல்லு அப்படின்னாரு. இவன் என்ன நினச்சான், தியரியாக கேட்பாருன்னு சொல்லி எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்தான். ஆனால் அவரோ இந்த கால்களை பார்த்து பெயரை சொல்லு அப்படின்னாரு. இவனால் எந்த பறவையினுடைய கால் அப்படின்னு சரியாக புரிஞ்சிக்க முடியலை. உடனே இவனுக்கு கோபம் வந்துட்டுது. அட என்ன சார் நீங்கள் காலை பார்த்து பதில் சொல்கிறீங்க அப்படின்னு. காலை பார்த்து எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டோடனே ஆசிரியருக்கு நிறைய மாணவர்கள் இருந்தனால இவனோட பேர் தெரில. உடனே உன் பேர் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டார் கோபத்தில். அப்போ இவன் யோசிச்சான், இப்போ வயா வலிக்கு அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணிட்டான், ஃபேண்ட்டை முட்டி வரைக்கும் தூக்கி எடுத்துட்டு என் காலை பார்த்து என் பேரை சொல்லுங்க அப்படின்னு. ஒரு மனைவி வீட்டில் முட்டை பொரியல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு கணவன் நேராக போய் மனைவியை பார்த்தா முட்டை பொரியல் செஞ்சிட்ருக்கிறது போயிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்று அப்படின்னா. சரின்னு சொல்லி எண்ணெய் ஊற்றுனான். கொஞ்சமாக நீங்கள் கொஞ்சமாக லைட்டாக தீ வை, அதிகமாக தீ வைக்காத, முட்டை கறிகிறோம். அப்பப்போ கரண்டியை வச்சு கிளறிட்டே இரு, இல்லைன்னா முட்டை பொரியல் என்ன ஆகிறது அப்படின்னு. இந்த பக்கம் திருப்பு, சட்டியை அந்த பக்கம் வை, இப்படி திருப்பு, உப்பு கொஞ்சம் அதிகமாக போடு, என்ன பண்ணிகிட்ருக்க நீ, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்று, இல்லைன்னா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி இப்படியே கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தான். மனைவி ஒவ்வொரு இதுக்கும் பொறுமையாக எல்லாமே செஞ்சு கடைசியில் பொறுமையை இழந்து என்ன பண்ணிட்டேன், யோ இப்போ நான் சமைக்கிறதா இல்லை வேண்டாமா, எதுக்கு இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சத்தம் போட ஆரம்பித்தேன். அதுக்கு பொறுமையாக இருந்த கணவன் சொன்னான், இதே மாதிரி தான் நானும் காரை ஓட்டிகிட்டு இருக்கும்போது இந்தாண்டப்போ அந்தாண்டப்போ பிரேக்கப் போடு, கியரப் போடு, ரிவர்ஸில் வா, இப்படி வா, அப்படி போ, இந்த கட்டில் போ, அந்த கட்டில் போ, அந்த ஷாப்பிங் மாலில் நிறுத்து, இந்த ஷாப்பிங் மாலில் நிறுத்து, எவ்வளோ தூரம் நீயும் தொணன்னு நச்சரிக்கிறேன். இப்போ தெரியுதா ஒருத்தவங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாள். அதே மாதிரி தான் இந்த கதையும். ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் முதலைகள் இருக்கிற இடத்துக்கு பார்வையிடுறதுக்காக போகிறார். அப்போது அந்த ஒரு சின்ன ஒரு குளத்தில் நிறைய முதலைகள் இருக்குது. அந்த குளத்தில் முதலைகளை பார்த்த அந்த பணக்காரர் ஒரு போட்டியை அறிவிக்கிறார். என்ன போட்டி அப்படின்னா, இந்த முதலைகள் இருக்கக்கூடிய குளத்தில் யார் நீந்தி வர்றாங்களோ அவங்களுக்கு நான் 10 லட்ச ரூபா தரேன், அப்படியே இந்த முதலைகள் கடித்து இறந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு நான் 5 லட்ச ரூபா தரேன் அப்படின்னு அந்த போட்டியை அறிவிச்சிட்றார். சரின்னு சொல்லி அந்த போட்டி நாளும் வருது. அதில் எல்லாருமே கொஞ்சம் பயந்துக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் மட்டும் அந்த போட்டியில் நீந்தி அந்த பக்கம் வந்துடுறாரு. வந்தோடனே அவருக்கு சொன்ன மாதிரி 10 லட்ச ரூபாயும் கொடுத்துட்றாங்க. கொடுத்தோடனே அவர் நேராக வீட்டுக்கு போய் மனைவியை பார்த்தோன்னே ஓங்கி ஒரு அறை விட்டார். எதுக்கடி நீ தள்ளி விட்ட, நான் பாட்டுக்கு உள்ளே செத்து போயிருந்தேனா என்ன ஆயிருந்திருக்கும். அதுக்கு அவன் பொண்டாட்டி சொல்லுனதான்,
இங்கே செத்து போயிருந்தாலும் எனக்கு 5 லட்ச ரூபா கிடச்சிருக்குங்க அப்படின்னு. வேகமாக ஓட்டிகிட்டு போன காரை போலீஸ்காரங்க துரத்தி அந்த காரை நிறுத்தினப்போ அந்த காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருந்தாங்க. அப்போது அந்த போலீஸ்காரர் வந்தவர் ஹஸ்பண்ட் கிட்ட, சார் நீங்கள் ரொம்ப அதிவேகமாக காரை ஓட்டியிருக்கீங்க, அதாவது இங்கே 40 மைல் தூரத்தில் தான் நீங்கள் போகணும், ஆனால் நீங்கள் வந்த வேகம் பார்த்தீங்கன்னா 50 மைல் தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னார். உடனே நம்ம ஆள் என்ன சொன்னார்னா, சார் நான் அவ்வளோ வேகத்துலலாம் வரல, நான் மெதுவாக தான் வந்தேன், நான் வந்த வேகமே பார்த்தீங்கன்னா ஒரு 45 ஒரு 46 அந்த மாதிரி தான் சார் இருக்கும் அப்படின்னாரு. உடனே வீட்டுக்காரம்மா சொல்லிச்சு, யோ அவர் தான் சொல்கிறார்ல சார், இவர் வந்ததே 80 கிலோமீட்டர் வேகத்தில் வந்தார் சார் அப்படின்ச்சு. உடனே ஆச்சரியத்தோடு பார்த்தா வீட்டுக்காரியை. அதுக்கப்புறம் போலீஸ்காரபடி பின்னாடி போய், என்ன சார் காருக்கு பின்னாடி ரெட் லைட்டே எரிய மாட்டேங்குது அப்படின்னாரு. உடனே வீட்டுக்காரம்மா சொல்லிச்சு, ஆமாம் சார் நானும் பல தடவை சொல்லிகிட்டு இருக்கேன், இவர் காரை ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி லைட் எரியலன்னு சொன்னீங்க இல்லையாங்க அப்படின்ச்சு. அவன் அப்போ ஒன்றும் சொல்ல, கொஞ்சம் கோவத்தில் முறைச்சி பார்த்தான் வீட்டுக்காரம்மாவை. அதுக்கப்புறம் வந்தவர், ஏன் சார் சீட் பெல்ட் வேறு போடாமல் இருக்கீங்க, ஏன் சீட் பெல்ட் போடல அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே வீட்டுக்காரம்மா சொல்லிச்சு, சார் இருந்தாலும் எப்போவுமே கார் சீட் பெல்ட் போடுறதில்ல, நீங்கள் அதிசயமாக இப்போ கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு. வீட்டுக்கார அப்படியே ரொம்ப கோவத்தில், கொஞ்சம் வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கியா அப்படின்னா. அப்போ போலீஸ்காரன் கேட்டான், ஏன் மேடம் இவர் எப்போவுமே இப்படித்தான் கோபமாக பேசுவாரா, இல்லை இன்னைக்கு தான் பேசுகிறாரா அப்படின்னு கேட்டான். இவர் எப்போவுமேலாம் பேச மாட்டார் சார், எப்பப்போ தண்ணியை நல்லா ட்ரிங்க்ஸ் நல்லா அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறாரோ அப்போ தான் இப்போ இந்த மாதிரி பேசுவார் சார் அப்படின்ட்டு. அவன் நினச்சான், செத்தண்டா சேகர் அப்படி. இப்போ தான் நம்ம எல்லாம் டாக்டரை தேடி போயிட்டுருக்கோம். அந்த காலத்துலலாம் டாக்டர் பேஷண்ட்டை தேடி வருவார், ஒரு சூட்கேஸ் பெட்டியோட டாக்டர் எல்லாம் பார்த்த காலமெல்லாம் உண்டு. அந்த மாதிரி ஒரு காலத்தில் ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டை பார்க்க பெட்டியோட வரார். அந்த குடும்பத்திற்கு எல்லாரும், டாக்டர் இந்த ரூமில் தான் படுக்க வச்சுருக்கான், வர போய் பாருங்க அப்படின்றாங்க. சரி, நான் டாக்டர் சொல்கிறாரு, நான் போய் பார்க்குறேன், நீங்கள் எல்லோரும் வெளியில் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னா. சரின்னு சொல்லி எல்லாம் அந்த ரூமுக்கு வெளியில் வெயிட் பண்ணாங்க. இவர் அப்படியே பேஷண்ட்டை பார்க்குறக்காக உள்ளே போனார். உள்ளே போனவர் பதட்டத்தோடு வெளியில் ஒரு சுத்தியில் இருக்குமா அப்படின்னாரு. சுத்தியில் இந்த தரம் டாக்டர் அப்படின்னு சொல்லி ஓடி போய் சுத்தியில் கொடுத்தாங்க. மறுபடியும் டாக்டர் வேகமாக உள்ளே போயிட்டார். உள்ளே போனவர் மறுபடியும் வெளியே கொரட்டை இருக்குமா அப்படின்னு கேட்டார். கொரடா இருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி வேகமாக கொரடை கொண்டு கொடுத்தாங்க. உள்ளே போயிட்டார். மறுபடியும் 2 நிமிஷம் வெளியே திருப்பலி இருக்குமா அப்படிங்கிற. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பலி எடுத்து கொடுத்தாங்க. மறுபடியும் 2 நிமிஷம் கழித்து வெளியில் வந்தார். பெரிய கல் இருக்குமா அப்படின்னு. உடனே டாக்டர் பிடிச்சிருந்துச்சு, ஐயோ டாக்டர் வா, என்னையா என்ன ஆச்சு, இங்கே எல்லாம் பதட்டத்தில் இருக்கிறோம், நீ பாட்டுக்கு திருப்புலி சுத்தியல் கொரடு கல்லுன்ட்டு கிடக்க, பேஷண்ட்டு நிலைமை என்னாச்சியா, நீ கேட்குறத பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு. இல்லை மருந்து பெட்டியை திறக்க முடியலை, அதுக்காக தான் நான் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டேன். இன்னும் நான் பேஷண்ட்டே சரியாக பார்க்கல, இந்த மருந்து பெட்டியை ஓப்பன் பண்ணால் தான் நான் பேஷண்ட்டே பார்க்க முடியும், தயவு செஞ்சு கொஞ்சம் உதவி பண்ணுங்க மருந்து பெட்டியை திறக்கிறதுக்கு. ஒருத்தன் நாட்டு வைத்தியர்கிட்ட போகிறான். எனக்கு உடல்நலம் சரியில்லைங்கய்யா, அதனால் இங்கே வந்தேன் அப்படிங்கிறான். நாட்டு வைத்தியர் ஆச்சு இல்லையா, இருந்தாலும் இவனுக்கு ஒரு டவுட்டு, இந்த வைத்தியர் உண்மையாலுமே நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்னு இவனுக்கு டவுட் வந்துடுது. இவன் என்ன பண்ணுறான், அந்த வைத்தியர்கிட்டயே கேட்டுறான், ஐயா உண்மையாலுமே நீங்கள் நல்ல வைத்தியர் தானே இல்லை போலி வைத்தியரா அப்படின்னு. என்னப்பா தம்பி இப்படி கேட்டுட்டேன், நான் உண்மையாலுமே நல்ல வைத்தியர் தான்ப்பா, இதோ இந்த 2 வீடு தள்ளி ஒருத்தர் இருக்கிறானே
அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், ஒரே இருமல். ராத்திரி ஆனால் எவனையும் தூங்க விடலை, இருமல் இரும்பிகிட்டே கிடந்தான். யாரோ ஒரு புண்ணியவன், இந்த ஆளை போய் பாரியா, இவர் தான் வைத்தியர்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்கிட்ட வந்தான் தம்பி, 4 நாள் தான் சரியாக போச்சு அப்படின்னு. இவனும் அதை நம்பிட்டான். உடனே அவர் சொன்னார், தம்பி அவன் முடியாமல் இருந்தான், சாகிற நிலமையில கிடந்தான், இரும்பிட்டு நான் குணப்படுத்தி விட்டேன். சரி, அந்த குணப்படுத்தினதுக்கு நன்றி விசுவாசமா, ஏதாவது ஒரு காசு கொடுக்கலாம்ல. அதுவும் பாருங்கள், எப்பாவது அவனாக கொடுப்பான், ஒரு 50 ரூபாயோ இல்லை 100 ரூபாயோ இல்லை 200 ரூபாயோ கொடுப்பான். என்னத்தையோ அவன் குழந்தை குட்டிக்கு நல்லா இருக்கட்டும்னு சொல்லி நானும் விட்டுருவேன் தம்பி அப்படின்னா. இவனும் மருந்து வாங்கிட்டு வந்துட்டான். வந்தது இவனுக்கு 2 வீடு தள்ளி தானே அவன் சொன்னான். போய் எதுக்கும் அந்த ஆளை விசாரிப்போம் அப்படின்னு இவன் போய் அந்த ஆளை விசாரிக்க ஆரம்பித்தான். யோ, அந்த வைத்தியர்கிட்ட போனியே, என்னாச்சு, எப்படி வைத்தியம் பண்ணுவார், நல்லா பண்ணுறாரா அப்படின்னு ஒரு வார்த்தை தெரியாமல் கேட்டுட்டான். அவன் உடனே சொன்னான், ஐயா ஏதோ மருந்து கொடுக்குறேன்னு சொல்லி குடல்லாம் வெந்தே போச்சுங்கய்யா, ரொம்ப முடியாமல் இருந்த வயிற்றெரிச்சல் தாங்க முடியல. உடனே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கத்துன்னு கத்தி அலறி எனக்கு வேறு வழி தெரியாமல் இங்கிலீஷ் மெடிசன் டாக்டர்கிட்ட போனேன். அவர் வந்து சொன்னார், அடே நீ போயிருக்குது போலி டாக்டர், அவர்கிட்ட போய் இந்த மருந்தெல்லாம் வந்து நாட்டு வைத்தியரே கிடையாதுரா, அவன் போலி நாட்டு வைத்தியரா, அவன்கிட்ட போய் நீ ஏமாந்துருக்குற, எப்படி குடல்லாம் வெந்து போய் கிடக்குது, இரு நான் உனக்கு நல்ல மெடிசன் தரேன்னு சொல்லி அவர் 4 நாளாக வச்சுருந்து நீ வந்துட்டு குணப்படுத்தினாரு. அது மட்டும் இல்லைங்கய்யா, இவன் வந்து எனக்கு 50 ரூபா கொடு, 100 ரூபா கொடு, 200 ரூபா கொடுன்னு காசை பிடுங்கி தள்ளிட்டாங்க. எனக்கும் வேறு வழி இல்லாமல் அவங்ககிட்ட 50, 100, 200ன்னு ஒவ்வொரு நாளும் கொடுத்து ஏமாந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் போய் அந்த நாட்டு வைத்தியத்தை ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே இன்னொன்று சொன்னால், உங்களை பார்த்தா நல்லவர் மாதிரி தெரியுது, புத்திசாலி மாதிரி தெரியுது, நீங்கள்லாம் போய் ஏமாற மாட்டீங்கயா, நான் தான் ஏமாந்து போயிட்டேன்.